இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஒவ்வொரு வெற்றியும் களி கூறுவதற்கும் நன்றி கூறுவதற்கும் ஒரு சந்தர்ப்பமாய் அமைந்திருக்கிறது என்று இன்றைய வசனம் சொல்கிறது. இங்கு தாவீது ராஜா தேவனில் களி கூர்ந்து அவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனே அவனுடைய வல்லமைக்கும் பாதுகாப்பிற்கும் ஆதாரமாய் இருக்கிறார். ஒரு போர் வீரனாய் தாவீது அவனை ஒடுக்குகிற எதிரிகளுக்கு முன்பாக வலிமை வாய்ந்தவனாக செயல்படுவதற்கு தேவனே ஆதாரமாக இருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டான். ஒரு கேடகம் ஒரு மாவீரனுடைய சரீரத்தை மட்டும் பாதுகாப்பதில்லை, ஆனால் அந்த மாவீரனுடைய நம்பிக்கையை உயர்த்துகிறதாய் இருக்கிறது. அனுபவமிக்க விசுவாசிகளாலும் ஆத்மீகமாக முதிர்ச்சியடைந்த விசுவாசிகளாலும் மட்டும்தான் தேவன் அநேக முறை நம்மை பலப்படுத்தி பாதுகாத்திருப்பதை நினைவு கூற முடியும். வசனத்தின் முதல் பகுதியில் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்வது ஒரு அழகான விஷயம். ஒரு சிலருக்கு கர்த்தர் பலனும் கேடகமுமாய் இருக்கிறார் என்ற கோட்பாடு சார்ந்த அறிவு இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட அளவில் அதன் நன்மையை அறியாதவர்களும் நன்மைகளை ருசி பார்க்காதவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 18:2 சொல்கிறது. தேவனோடு அவனுக்கு இருக்கும் உறவை இந்த வசனம் மூலம் 6 உருவகங்களை பயன்படுத்தி விவரிக்கிறார். சங்கீதக்காரன் அவன் தேவனை அவன் கன்மலையாகவும் அவன் கோட்டையாகவும் அவன் இரட்சகருமாகவும் அவன் கேடகமுமாகவும் அவன் இரட்சண்ய கொம்பாகவும் அவன் உயர்ந்த அடைக்கலமாகவும் பார்க்கிறான். இந்த உருவகங்கள் தாவீதை ஒரு மாவீரனாக அடையாளம் காண்பிக்கிறது. அவன் சத்துருக்களோடு போராடும்போது அவனுடைய பாதுகாப்பிற்காக தேவனையே சார்ந்து இருந்தான். முதலில் தேவன் கன்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லோருக்கும் அவர் பாதுகாப்பை தருகின்றார். இரண்டாவதாக தேவன் கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்த்து நிற்கின்ற சத்துருக்களுக்கு எதிராக நம்மை பாதுகாக்கும் கோட்டையாக இருக்கிறார். மனித கைகளால் கட்டப்பட்ட கோட்டைகள் கொடுத்த பாதுகாப்பை விட தாவீதுக்கு தேவனே கோட்டையாக இருந்து பாதுகாத்தது தான் சிறந்ததாக இருக்கிறது. அதேபோல்தான் விசுவாசிகளாகிய நமக்கும் கோட்டையாக இருக்கின்றார். மூன்றாவதாக தேவன் இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட நாள் போராட்டங்களுக்கு மேல் பெரிதாக இருக்கும் தேவனுடைய பலம் வெற்றி தருவதாய் இருக்கிறது என்பதை தாவீது அறிந்தார். தாவீது தேவனை அவன் இரட்சகராக பார்த்தது உண்மை. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று பின்பு பவுல் கூறிய வாக்குத்தத்தத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. சத்துருக்களை எதிர்த்து நிற்பதற்கும் சத்துருக்களை வீழ்த்துவதற்கும் தேவனுடைய பலம் விசுவாசிகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. நான்காவதாக தேவன் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கேடகம் ஒரு மாவீரனுடைய தலை மற்றும் இருதயம் இரண்டையும் பாதுகாக்கின்றது. அவனுடைய கேடகமாயிருந்து தேவன் தாவீதை அவன் சத்துருக்களிடம் இருந்து பாதுகாக்கிறார். ஒரு கேடகம் மாவீரனை மூடி பாதுகாப்பது போல தேவன் தாவீதை மூடி பாதுகாத்தார். இன்றும் கூட தேவன் மீது மட்டும் முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் விசுவாசிகளுக்கு நமக்கு தேவனே கேடகமாக இருந்து நம் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஐந்தாவதாக தேவன் இரட்சண்ய கொம்பாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு இரட்சண்ய கொம்பாக இருந்து தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து விடுவித்தார். இன்றும் தேவன் உண்மையான விசுவாசிகளாகிய நமக்கு அதிகாரம் கொடுத்து நம்மை விடுவிக்கிறார். ஆறாவதாக தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு வீரனுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதோ அதுபோலதான் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கு தருகிறார். விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்வு ஒளிந்திருக்கிறது என்று சொல்கிறார். வசனத்தின் அடுத்த பகுதியில் நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவன் தாவீதுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு முன்பே தேவன் அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்பதை நன்கு அறிந்திருந்தான். நவீன சீராக்கம் என்ற கோட்பாடு தேவன் எப்பொழுது கேட்பார், எப்பொழுது பதில் கொடுப்பார் எந்த மனிதனும் அறிவதில்லை என்று சொல்கிறது. உண்மையான மதத்திற்கு இந்த அருவருப்புகள் எதுவுமே தெரியாது. இது தேவனிடத்தில் ஜெபித்து நம் ஜெபத்திற்கு பதிலை எதிர்பார்த்து பரிசுத்த ஆவியானவரை எதிர்நோக்கி நாம் தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்று சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. வசனத்தின் கடைசி பகுதியில் என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தாவீது ராஜா இன்னும் அநேகர் தேவனை நம்பிய போது எப்படி சகாயம் பெற்றார்கள் என்ற சாட்சிகளை சொல்வதற்கு அவன் குரல் கொடுக்கிறான். இது அவனுக்கு பெரிய களிகூறுதலை கொண்டு வந்து தேவனை துதிக்க வைக்கிறது. இங்கு இன்னும் தாவீது உணர்வுகள் என்ற சாம்ராஜ்யத்தில் தான் இருக்கிறான். ஆனால் அவன் உணர்வுகளை இயக்கினானே தவிர உணர்வுகள் அவனை இயக்க விடவில்லை. அவனுடைய இருதயத்தை களிகூறச் சொன்னான். அவன் வேறு எதிலும் களிகூறவில்லை. ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த ரட்சிப்பில் களிகூர்ந்தான். எந்த ஒரு விசுவாசிக்கும் இது உறுதியான நிலமாக இருக்கிறது. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்போமே, ஆனால் பின்பு நானும் நீங்களும் களிகூறச் சொல்லி நம் இருதயத்திற்கு சொல்வோம். தாவீது சந்தித்த அபாயங்களை தாண்டி அவரையே அவனுடைய நம்பிக்கைக்கும் பலத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஆதாரமாய் இருக்கிறார் என்பதை முழுமையாக தேவனையே நம்பினான் என்பதை இன்றைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் மீட்டு அவனை பாதுகாப்பார் என்பதில் முழுமையாக ஆறுதல் பெற்றவன். மேலும் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சங்கீதம் 28:8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தேர்ந்தெடுத்தவர்களை அவரே பாதுகாப்பார் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. 28ஆம் சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது தாவீது ராஜா அவருடைய சொந்த உதவிக்காகவும் மீட்புக்காகவும் மன்றாடி ஆரம்பித்து முடிக்கும் போதோ தேவனுடைய மக்கள் முழுமையாக இருக்க வேண்டும் என்று முடிக்கிறார். தேவனுடைய மக்கள் மீட்கப்பட வேண்டும். அதற்கு நாம் தேவனையே நோக்குகிறோம். தேவனுடைய மக்களுக்கு தயவும் ஆசீர்வாதமும் தேவைப்படுகிறது. அதை நாம் அவருடைய பரம்பரை என்பதின் மூலம் பெறுகிறோம். தேவனுடைய மக்களுக்கு அவருடைய கவனிப்பும் மெய்ப்பராயிருந்து வழிநடத்தப்படுவதும் தேவையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை புல்லுள்ள இடங்களுக்கும் தண்ணீர் உள்ள இடங்களுக்கும் வழி நடத்துவது மட்டுமல்லாமல் அவரே நம்மை தாங்குகிறார். அதுவும் நித்தியத்திற்கும் ஆகும். தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய நிலையான பிரசனம் தேவைப்படுகிறது. அதுவும் சதா காலத்திற்கும் தேவைப்படுகிறது. நம் தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. மேலும் நம் மீது அக்கறை செலுத்துகிறதால் நாம் எப்பொழுதும் தேவனில் களிகூறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.